நீங்கள் மேலே ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அந்த மிருகம் இவ்வளோ கொடூரமான மிருகமாக இருக்குது. ஆனால் அந்த அன்பு என்கின்ற அந்த ஒரு காரியம் வந்தப்போ அது தன்னுடைய கொடூரமான அந்த சுயரூபத்தை விட்டுட்டு ஒரு சாதுவான ஒரு சின்ன ஒரு அடங்கி போகிற ஒரு மிருகமாக மாறிடுது. இதை நான் பார்க்கும்போது எனக்குள்ள தோன்றின ஒரு காரியம், இயேசுவாண்டவர் ஒரு மனுஷன் வாழ்க்கையில வந்துட்டார்னா, உண்மையாவே வந்துட்டார்னா, அவன் எவ்வளவு பெரிய கொலைகாரனா இருக்கலாம், கொள்ளை அடிக்கிறவனா இருக்கலாம். இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம், தவறான பழக்கங்களை செய்து அதுல பெருமையா வாழ்றாங்க. ரோட்ல போறவனை அடிக்கிறது, மற்றவர்களை நேசிக்கிறது கிடையாது. சுயமான ஒரு வாழ்க்கை, கொடூரமான இருதயம். அந்த எப்படி மிருகம் எப்படி இருக்குதோ அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே மிருகமா இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனா அப்படிப்பட்ட மனுஷனையும் இயேசுவினுடைய அன்பு மாற்றக்கூடியது. நான் பார்த்திருக்கிறேன், மோசமான ஜனங்களை கூட இயேசு ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையில அடங்கி போய் அப்படியே கீழ்ப்படுகிற மக்களாக, அவங்க எப்படி இருந்தாங்கன்றதே தெரியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கை மாறுறதை நான் பார்த்துருக்கிறேன். இயேசுடைய அன்பு அதை தாங்க செய்யும். இந்த நாட்களை சொல்றாங்க மதம் மாற்றுறாங்க. அப்படிலாம் கிடையாது. இயேசுவின் அன்பு கொடூரமான மனுஷனை நல்லவனாக மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் அன்புடத்துல உண்டு. அவன் உண்மையாவே இயேசு கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சானா, அவன் வாழ்க்கையில எல்லா தேவையில்லாத புரட்டு வாழ்க்கை, மாய்மாலமான வாழ்க்கை, பொய் பேசுகிற வாழ்க்கை, கெடுதி பண்ணுகிற வாழ்க்கை, மற்றவங்களுக்கு கெடுக்கிற வாழ்க்கை அவங்க கிட்ட கண்டிப்பா போயிடும். இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் மோசமான இருதயம் கொண்டவங்களாக இருக்கலாம். நான் பண்ணுறதா சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை இயேசுக்கிட்ட கொடுத்து பாருங்க. இயேசு உங்கள் இருதயத்தை அப்படியே மென்மையாக மாற்றிடுவார். இயேசுவின் அன்பு ஒரு மனுஷன் வாழ்க்கையை மென்மையாக மாற்றும். அவன் இருதயம், மோசமான இருதயம், ஒரு மனுஷனுடைய இருதயத்தை காட்டிலும் அவனுடைய வாழ்க்கை தெய்வீக அன்பினால நிரப்பப்படும். கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். உங்கள் வாழ்க்கை மாறட்டும். பாய்மாலமான வாழ்க்கையில் நேசிக்கிற அன்பு உங்களுக்குள்ள நிறைந்து இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் அவங்க நேசிக்க கற்றுக்கோங்க. உங்கள் இறுதி இப்படி மாறும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் மாறிவிடும். நீங்கள் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். அடுத்தவங்களை கெடுத்தே வாழணும், அடுத்தவங்களை நோண்டிக்கிட்டே இருக்கணும், அடுத்தவங்க வாழ்க்கையை ஏதாவது செய்துக்கிட்டே இருக்கணும், அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற வாழ்க்கை இல்லாமல் நான் சமாதானமாக என் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக